Hi students, இப்போ நம்ம 10th standard Samachiya syllabusல Maths 3rd chapter algebraல exercise 3.6ல 8th problem பார்க்க போறோம்ப்பா. So இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Inia bought 50 kg of fruits consisting of apple and bananas. She paid twice as much per kg for apple as she did for banana. If Inia bought 1800 worth of apples and 600 worth bananas, then how many kg of each fruit did she buy? அந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இனியான்னு ஒரு பொண்ணு இருக்காப்பா அவ வந்து ஆப்பிளும் பனானாவும் சேர்த்து 50 கிலோ பழம் வாங்குறா சரியா சோ ஆப்பிள் எவ்வளவு கேஜி வாங்குறா பனானா எவ்வளவு கேஜி வாங்குறா அப்படி சொல்லல சோ அப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம் அப்படினா ஆப்பிள் வந்து அவ x கேஜி வாங்கியிருக்கா பனானா வந்து அவ y கேஜி வாங்கியிருக்கா சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் சோ ஆப்பிள் அவ எவ்வளவு கேஜி வாங்கியிருக்கா x கேஜி வாங்கியிருக்கா அதே மாதிரி பனானா அவ எவ்வளவு கேஜி வாங்கியிருக்கா y கேஜி வாங்கியிருக்கா சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் சோ இப்ப டோட்டலா அவ வந்து வாங்குன பழம் எவ்வளவுப்பா 50 கிலோ சொல்லிட்டாங்க சோ அப்ப டோட்டல் கேஜி 15 சொல்லிட்டாங்க சோ அப்ப வந்து இந்த ஆப்பிளோட கேஜியும் இந்த பனானாவோட கேஜியும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் கேஜி கிடைக்குமா எஸ் கிடைக்கும் சரியா சோ அவ x கேஜி ஆஃப் ஆப்பிள் வாங்கியிருக்கா அதே மாதிரி பனானா வந்து y கேஜி ஆஃப் பனானா வாங்கியிருக்கா சோ இப்ப இந்த ரெண்டு கேஜியும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா நம்ம டோட்டலா அவ வாங்குன கேஜிக்கு அது ஈக்குவலா இருக்கும் தட் இஸ் 50 kg க்கு ஈக்குவலா இருக்கும் புரிஞ்சுதா ஏனா மொத்தமாவே அவ பழம் வந்து 50 கிலோ தான் வாங்கி இருக்கா சோ அப்ப நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு x + y = 15 சோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்கான் பாருங்க she paid twice as much per kg for apple as she did for banana சோ இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படினா இவ வந்து 1 kg of apple வாங்குன காசு வந்து 2 கிலோ of banana வாங்கி இருக்கலாம் அப்படி சொல்றாங்க இந்த ஸ்டேட்மென்ட்ல சோ இதுல இருந்து என்ன தெரியுது ஆப்பிளோட காசு இருக்கா இல்லையா 2 மடங்கு பனானாவோட காசை விட அதிகமா இருக்கு அப்படி சொல்லி நமக்கு தெரியுது சோ இந்த ஸ்டேட்மென்ட் வந்து நம்ம என்ன எழுதலாம் காஸ்ட் ஆஃப் 1 kg of apple அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு twice the cost of 1 kg of banana க்கு ஈக்குவலா இருக்கு சொல்லிட்டாங்க சோ அப்ப வந்து 1 கிலோ ஆப்பிள் வாங்குன காசு வந்து நம்ம என்ன வாங்கலாம் 2 கிலோ வந்து பனானா வாங்கிடலாம் that is 2 into cost of 1 kg of bananas வந்து நம்ம வாங்கிடலாம் சோ அதான் நான் இங்க எழுதிருக்கேன் புரிஞ்சுதாப்பா சோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல என்ன கொடுத்திருக்கான் பாருங்க if Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth of bananas then how many kg of each fruit did she buy சோ இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படினா இனியா வந்து 1800 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கியிருக்கா சோ ஆப்பிளுக்கு அவ செலவு பண்ண காசு என்னது 1800 ரூபாய் அப்படி சொல்லிட்டாங்க சரியா சோ அதே மாதிரி பனானா வந்து அவ எவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கா 600 ரூபாய் காசு போட்டு வாங்கிட்டதா சொல்லிருக்காங்க சோ அப்ப வந்து பனானாக்கு அவ செலவு பண்ண காசு என்னது 600 ரூபாய் சரியா சோ ஆப்பிள் அவ எவ்வளவு கேஜி வாங்கியிருக்கா x கேஜி வாங்கியிருக்கா சோ அப்ப x கேஜி ஆஃப் ஆப்பிள் வந்து அவ 1800 ரூபாய் போட்டு வாங்கியிருக்கா அதே மாதிரி பனானா எவ்வளவு கேஜி வாங்கியிருக்கா y கேஜி வாங்கியிருக்கா சோ அப்ப y கேஜி ஆஃப் பனானா வந்து அவ 600 ரூபாய் போட்டு வாங்கியிருக்கா புரிஞ்சுதாப்பா சோ இதுல இருந்து நம்ம வந்து 1 kg of apple குடைய காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா எஸ் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க திரும்பவும் நான் ப்ராப்பரா ரீரைட் பண்ணிட்டேன் சரியா பென்சில் எழுதிருந்தேனா இல்லையா அதை நான் ப்ராப்பரா பென்ல ரீரைட் பண்ணிட்டேன் சரி நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஆப்பிள் வந்து x kg பனானா y kgன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம் சோ அதுல இருந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சது x + y = 15 கிடைச்சது அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம் அதே மாதிரி ஆப்பிள் வந்து x kg வந்து 1800 வாங்கியிருக்கா பனானா வந்து y kg வந்து 600 வாங்கியிருக்கா அப்படி சொல்லி நம்ம எழுதிட்டோம் சோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் ஆப்பிளோட 1 kg காஸ்ட் என்ன பனானாவோட 1 kg காஸ்ட் என்ன சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்ப்பா சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த x வந்து இந்த சைடு கொண்டு வர போறேன் சரியா சோ இப்போ இந்த x இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும் சொல்லி பாருங்க சோ இப்போ இந்த இடத்துல வந்து எதுமே இருக்காது x நான் வந்து சைடு மூவ் பண்ணிட்டேன் அப்படினா எதுமே இருக்காது எதுமே இல்ல அப்படினா 1 இருக்கு அப்படி சொல்லி அர்த்தம் சோ இப்போ 1 kg அப்படி சொல்லி வந்துரும் சரியா இங்க என்ன இருக்கு rupees 1800 இருக்கு சரியா அப்ப இந்த x இந்த சைடு வந்துருச்சு அப்படினா இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர்ல வந்துரும் சரியா சோ ஆப்பிளோட 1 kg காஸ்ட் இப்போ என்னதுப்பா 1800 divided by x கிடைச்சிருச்சு புரிஞ்சதா சோ அதே மாதிரி 1 kg of banana குரிய காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா எஸ் கண்டுபிடிச்சிடலாம் சோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த y இந்த சைடு கொண்டு வாங்க சரியா சோ இப்போ y இந்த சைடு போயிடுச்சு அப்படினா இந்த இடத்துல எதுமே இருக்காது சோ அப்போ 1 kg இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க சரியா சோ இப்போ இங்க என்ன இருக்கு rupees 600 இருக்கு அதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த y இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டர்ல வந்துரும் சோ அப்போ 1 kg of banana குரிய காஸ்ட் என்னதுப்பா rupees 600 divided by y சோ எழுதிக்கோங்க காஸ்ட் ஆஃப் banana cost of banana per kg குரிய காஸ்ட் வந்து rupees 600 divided by y சோ என்ன பண்ணுங்க அப்படினா இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கோங்கப்பா இது ஈக்குவேஷன் நம்பர் 3 இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படி சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் சரியா இப்போ நமக்கு காஸ்ட் ஆஃப் 1 kg of apple குரிய வேல்யூ தெரியும் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் 1 kg of banana குரிய வேல்யூ தெரியும் சரியா சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது எவ்வளவு kg of ஆப்பிளும் எவ்வளவு kg of banana வாங்கிருக்காங்க சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தூக்கிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 2 ல போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சோ இப்போ எனக்கு என்ன வரும் இங்க என்ன இருக்கு காஸ்ட் ஆஃப் 1 kg of apple இருக்கு காஸ்ட் ஆஃப் 1 kg of apple குரிய வேல்யூ என்னது rupees 1800 divided by x So, அதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க substitute
3 and 4 in equation 2 பண்றோம். புரிஞ்சுதா? சரியா? ஸோ பாருங்க இங்க என்னது காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிள் இருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிள்க்குரிய வேல்யூ என்னது 1800 டிவைட் பை எக்ஸ். that is equal to இங்க என்ன இருக்கு 2 into cost of 1 kg of banana. So cost of 1 kg of banana குரிய வேல்யூ என்னது rupees 600 divided by y இருக்கு. புரிஞ்சுதாப்பா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன்ப்பா. ஸோ x மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்த டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போக போறேன். ஸோ நான் x வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ இங்க டினாமினேட்டர் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர்ல வந்துடும். சரியா? ஸோ x இந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்போ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு 1800 இருக்கு. சரியாப்பா? ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இங்க என்ன இருக்கு 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஸோ டினாமினேட்டர்ல வந்துடும். அதே மாதிரி இங்க என்னப்பா இருக்கு 600 டிவைடட் பை y இருக்கு. ஸோ இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். சரியா? y டிவைட் பை 600 அப்படி சொல்லி கிடைச்சிடும். சரியாப்பா? ஸோ உங்களுக்கு என்ன வரும் ஈக்குவேஷன் 1800 டிவைடட் பை 2 இன்டூ y பை 600 அப்படி சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த x இந்த சைடு நான் கொண்டு போயிட்டேன். புரியுதாப்பா? ஸோ இங்க இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இங்கே நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும், டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? S00 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 1s are 6, 6 3s are 18. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3/2 y is equal to x அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ x ஓட வேல்யூ என்னது 3/2 y. ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது என்னதுப்பா x plus y is equal to 15. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நீங்க ஈக்குவேஷன் நம்பர் 5னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் 5 நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 1ல போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 வந்து x plus y is equal to 50 இருக்கு. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்க 3/2 y சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் சொல்லி பாருங்க. 3/2 y plus y is equal to 50 அப்படி சொல்லி வரும். ஸோ திரும்பவும் நான் இந்த ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து y-யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கு 3y டிவைடட் பை 2 plus y is equal to 50 அப்படி சொல்லி இருக்கு. சரியா? ஸோ இப்போ நீங்க எல்சிஎம் எடுங்க. உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 1 இருக்கு. சரியா? 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும்பா. சரியா? ஸோ இப்போ இங்கே இருக்க டினாமினேட்டர் இதுவும் கம்பேர் பண்ணுங்க. சேம் வேல்யூ இருந்தால் நீங்கள் நியூமரேட்டரோட 1 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3y தான் வரும். அதே மாதிரி இங்கே இருக்க டினாமினேட்டர் இதுவும் கம்பேர் பண்ணுங்க. 1ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் 2 வரும், 2 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த 2 வந்து நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும் 2y வரும். That's equal to 15 வருமா? எஸ். இப்போ 2 இந்த சைட் கொண்டு போங்க. உங்களுக்கு என்ன வரும் 3y plus 2y is equal to 50 into 2 வரும். ஸோ 3y plus 2y என்ன வரும் 5y வரும். 50 into 2 வந்து 100 வரும். ஸோ y-யோட வேல்யூ என்னது 100 டிவைடட் பை 5 வரும். ஸோ கேன்சல் பண்ண முடியுமா? எஸ். 5 1 is 5, 5 2s are 10, இங்கே 0 வரும். ஸோ y-யோட வேல்யூ 20. ஸோ இப்போ y-யோட வேல்யூ வச்சு x-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எஸ். ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன் 1 இருக்கு. அது என்னதுப்பா x plus y is equal to 15 இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் போய் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 தானே, சப்ஸ்டியூட் y is equal to 20 in ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி சொல்லி போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே போய் y-யோட வேல்யூ 20 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? x plus 20 is equal to 15 வரும். ஸோ x-ஓட வேல்யூ என்ன வரும் 15 minus 20 that's equal to 30 அப்படி சொல்லி வரும். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ஆல்ரெடி நம்ம என்னப்பா கன்சிடர் பண்ணியிருந்தோம். x வந்து ஆப்பிளுக்குரிய கேஜி, y வந்து பனானாக்குரிய கேஜி. ஸோ இனியா வந்து எவ்வளோ கேஜி ஆஃப் ஆப்பிள் வாங்கியிருக்கா? 30 kg ஆஃப் ஆப்பிள் வாங்கியிருக்கா. அதே மாதிரி 20 kg ஆஃப் பனானா வாங்கியிருக்கா. ஸோ ஆல்ரெடி அதான் நம்ம எழுதியிருக்கோம் கொஷின்லேருந்து. சரியா? ஆப்பிள் ஃபார் x kg, பனானா ஃபார் y kg. ஸோ ஆப்பிள் வந்து x kg வாங்கியிருக்கான்னு கன்சிடர் பண்ணிட்டோம், பனானா வந்து y kg வாங்கியிருக்கான்னு கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது x and y தான் இருந்தது. நம்ம எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எழுதிக்கோங்க. therefore இனியா bought apple for 30 kg and banana for 20 kgன்னு. புரியுதாப்பா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. டோட்டல் கேஜி உங்களுக்கு கிடைச்சிரும். 30 plus 20 வந்து 50. டோட்டல் கேஜி உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதா? ஸோ இதான் உங்களுடைய ஆன்சர்.